நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபை, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தில் மனிதனை படைத்து மனிதனுக்கு பல்வேறு விதமான தேவைகளை எல்லாம் அல்லாஹ் நிறைவேற்றி வைத்திருக்கிறான். இந்த தேவைகளை யாரிடத்தில் கேட்க வேண்டும் என்று சொன்னால் மனிதன் அல்லாஹ்விடத்தில் கேட்கணும். இம்மைக்கு தேட வேண்டிய 4 விஷயங்கள், மறுமைக்கு தேட வேண்டிய 4 விஷயங்கள் இருக்கிறது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுகிறான், ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனா வ கினா அஸாபன்னார். இறைவா, நீ எங்களுக்கு உலகத்தில் நலவை கொடுப்பாயாக. வ ஃபில் ஆখিরাতি ஹஸனா, மறுமை நாளில் எங்களுக்கு நலவை கொடுப்பாயாக. வ கினா அஸாபன்னார், நீ எங்களை நரக நெருப்பிலிருந்து எங்களை பாதுகாப்பாயாக, நரகத்துடைய வேதனையிலிருந்து எங்களை பாதுகாப்பாயாக என்பதாக அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். கண்ணியத்து குறித்தானவர்களே, அல்லாஹ்விடத்தில் துவா செய்யும் பொழுது உலகத்திற்கு 4 விஷயங்கள் நம்ம அல்லாஹ்விடத்தில் கேட்கணுமா. 1, ஆரோக்கியமான வாழ்வு கேட்கணும். நோய் இல்லாத வாழ்க்கை, ஆரோக்கியமாக இருக்கணும். அப்படிப்பட்ட ஆரோக்கியமான வாழ்க்கை அல்லாஹ்விடத்தில் தான் கேட்கணும். இன்னைக்கு உலகத்தில் நம்ம கேட்குறோம், எல்லாம் நீண்ட வாழ்க்கை வாழணும் என்பதாக. இந்த நீண்ட வாழ்க்கையிலேயே ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ வேண்டும், எங்களுக்கு ஆரோக்கியமான வாழ்க்கையோடு நீண்ட வாழ்க்கை எங்களுக்கு சேர்ந்து கொடுப்பாயாக என்பதாக அல்லாஹ்விடத்தில் கேட்க வேண்டும். 2வதாக இருக்கிறது விசாலமான வீடை கேட்கணும். மனிதனுக்கு வீடு என்பது உலகத்துக்கு ரொம்ப அவசியமான ஒன்று. அல்லாஹ்விடத்தில் கேட்கணும், எல்லாம் எனக்கு விசாலமான வீட்டை ஏற்படுத்துவாயாக, எனக்கு விசாலமான வீட்டை உலகத்தில் எனக்கு கொடுப்பாயாக என்பதாக அல்லாஹ்விடத்தில் கேட்க வேண்டும். 3வதாக இருக்கிறது வஸ்ஸௌஜத்துல் ஹஸனா, சாலிகான மனைவியை கேட்கணும். மனைவி கிடைப்பது ஒரு வரம், சாலிகான மனைவி கிடைப்பது மிகப்பெரிய ஒரு வரம். ஒரு சாலிஹான மனைவி கிடைத்து விட்டால் என்று சொன்னால் இதை விட மிகப்பெரிய ஒரு வரம் எதுவும் கிடையாது. அல்லாஹ் இதை ஏற்படுத்தணும். அல்லாஹ்விடத்துல கேட்கணும், திருமணம் ஆவதற்கு முன்பாகவே நான் எனக்கு சாலிகான மனைவியை கூடிய அல்லாஹ் என்பதாக கேட்க வேண்டும். 4வதாக இருக்கிறது ரிஸ்க். அல்லாஹ்விடத்துல ரிஸ்க் கேட்கணும். அதிகமா சம்பாதிச்சாலும் அந்த ரிஸ்க்ல பரக்கத் என்பது இருக்கணும், குறைவா சம்பாதிச்சாலும் இந்த ரிஸ்க்ல பரக்கத் இருக்கணும். ரிஸ்கை கொடுக்கிறது அல்லாஹ் சொல்லுகிறான், வல்லாஹு கைருர் ராஸிகின், ரிஸ்க் கொடுப்பதிலே சிறந்தவன் அவனாக தான் இருக்கிறான். இந்த 4 விஷயம் உலகத்துல தேடணும், அல்லாஹ்விடத்துல கேட்கணும். மறுமையில கேட்க வேண்டியது என்னவென்று சொன்னால் வஃபில் ஆখিরাতি ஹஸனா, மறுமையில கேட்கக்கூடியது 4 விஷயங்களை சொல்கிறார்கள். மிகப்பெரிய நாளைக்கு நடக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு திடுக்கத்திலிருந்து பாதுகாப்பு பெறணும். நாளைக்கெல்லாம் கபருடைய குழியிலிருந்து எல்லா மக்களையும் அல்லாஹ் எழுப்புவான். எழுப்பும் போது ஒரு மிகப்பெரிய ஒரு திடுக்கம் என்பது ஏற்படும். அந்த திடுக்கத்திலிருந்து நாம் பாதுகாப்பு பெறுவதற்காக அல்லாஹ்விடத்தில் இந்த உலகத்திலேயே துவா செய்யணும். 2வதாக எளிதான கேள்வி கணக்கு எங்களுக்கு லேசாக்கி கொடு. எந்த கேள்வி கணக்கும் இல்லாமல் சொர்க்கம் செல்லணும் யா அல்லாஹ் என்பதாக அல்லாஹ்விடத்தில் துவா செய்ய வேண்டும். 3வதாக இருக்கிறதே சுவனத்துல நுழையணும். 3வதாக நிம்மதியா சொர்க்கத்துக்குள்ள போயிடணும். 4வதாக உன்னுடைய பொருத்தத்தோட உன்னை பார்க்கணும் அல்லாஹ். இதான் மிகப்பெரிய ஒன்று. உலகத்துல 4 விஷயம் தேடணும் அல்லாஹ்விடத்துல, மறுமையில 4 விஷயம் தேடணும். இது எல்லாமே உலகத்துக்கும் மறுமைக்கு உண்டான, உலகத்திலேயே கேட்டாதான் அல்லாஹ் உலகத்துல கொடுப்பான். உலகத்துல ஒரு மனிதனுக்கு 4 விஷயத்தை கொடுத்துட்டானா இதே விஷயம் 4 விஷயம் மறுமையில கிடைக்கக்கூடிய 4 விஷயம் இருக்கிறதே அல்லாஹ் நாளைக்கு மறுமையிலும் ஏற்படுத்திடுவான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமா இந்த துவா செய்வார்களாம். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹும்ம ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனா வ கினா அஸாபன்னார். யா அல்லாஹ், எங்களுக்கு உலகத்துல நலவை கொடுப்பாயாக, நல்ல நலவு. வ ஃபில் ஆখিরাতি ஹஸனா, மறுமை நாளில் எங்களுக்கு நலவை ஏற்படுத்துவாயாக என்பதாக துவா செய்திருக்கிறார்கள். எல்லா நேர தொழுகை முடிந்த பிறகும் நபியர்கள் துவா செய்திருக்கிறார்கள். குத்பாவிலையும் துவா செய்திருக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது அதிகமாக துவா செய்திருக்கிறார்கள் என்பதாக முஃபஸ்ஸிரீன்களை கிதாபுகளை பதிவு செய்கிறார்கள். கண்ணியத்து குறித்தானவர்களே, இந்த உலகத்துல 4 விஷயம் கிடைச்சிருச்சுன்னு சொன்னா அது மிகப்பெரிய ஒரு பாக்கியசாலி.
மறுமை நாள் அந்த 4 விஷயம் கிடைச்சிருச்சுன்னு சொன்னா அவன் மிகப்பெரிய ஒரு நர்பாக்கியசாலி. இந்த 4ம் கிடைக்க வேண்டும் என்று சொன்னால், இம்மையிலும் 4 விஷயம், மறுமையிலும் 4 விஷயம் கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ்விடத்துல துவா செய்ய வேண்டும், அல்லாஹ்விடத்துல கேட்க வேண்டும். யா அல்லாஹ், உலகத்தில் எனக்கு கொடுப்பாயாக இந்த 4 விஷயங்களையும், மறுமையிலும் எனக்கு கொடுப்பாயாக 4 விஷயம் என்பதாக அல்லாஹ்விடத்தில் தேட வேண்டும். கண்ணியத்து குறித்தானவர்களே, உலகத்துல இது யாரிடத்திலும் போட்ட கேட்டோம் என்று சொன்ன யாரும் கொடுக்க மாட்டார்கள். நமக்கு கொடுக்கக்கூடியவன் அல்லாஹ் மட்டும்தான். அல்லாஹ் தான் எல்லாமே நமக்கு உதவி செய்யக்கூடியவன். வேற யாரும் நமக்கு உதவி செய்வதற்கு யாரும் கிடையாது. நாம் அல்லாஹ்விடத்தில் துவா செய்யும் பொழுது இன்னைக்கு என்னென்னமோ கேட்கிறார்கள். எல்லாத விஷயங்களை எல்லாம் அவர் எப்படி துவா செய்ய வேண்டும், எப்படி கேட்க வேண்டும் என்பது கூட தெரியாமல் அல்லாஹ்விடத்தில் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். இன்மைக்காக வேண்டி கேட்க வேண்டிய விஷயங்கள் மிக முக்கியமான ஒன்று 4, மறுமைக்காக கேட்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் 4. இது அல்லாஹ்விடத்தில் கேட்டு விட்டோம் என்று சொன்னால் அல்லாஹ் நமக்கு எல்லா விதமான நலவுகளை ஏற்படுத்தி கொடுத்துருவான், எல்லா விதமான நிம்மதிகளை ஏற்படுத்தி கொடுத்துருவான். உலகத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த 4 விஷயங்களையும் கேட்கக்கூடிய பாக்கியத்தை உங்களுக்கும் எனக்கும் தந்த அருள் புரிவானாக. மறுமை நாளுக்காக உண்டான அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த 4 விஷயத்தையும் அல்லாஹ்விடத்துல கேட்டு நாளை மறுமை நாள்ல இலகுவான முறையில் சொர்க்கத்துக்கு செல்லக்கூடிய பாக்கியத்தையும், எந்த கேள்வி கணக்கு இல்லாம சொர்க்கத்துக்கு செல்லக்கூடிய பாக்கியத்தையும், அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பார்க்கக்கூடிய பாக்கியத்தையும், நாளைக்கு நடக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு திடுக்கிடம் இருக்கிறதே அதிலையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களையும் என்னையும் பாதுகாப்பு தந்த அருள் புரிவானாக. நாளை மறுமையுடைய நாள்ல எந்த கேள்வி கணக்கும் இல்லாம சொர்க்கம் செல்லக்கூடிய பாக்கியத்தை ஏற்படுத்துவானாக. நரகத்தில் இருக்கக்கூடிய வேதனையிலிருந்து அல்லாஹ் உங்களையும் என்னையும் பாதுகாத்து நாளைக்கு நிம்மதியான முறையில் சொர்க்கத்துல